நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. போதுமா? டேய், 2 வாய் தான் சாப்பிட்ட, சாப்பிடுறா. பாட்டி, ஏன் அப்பாக்கு ஊட்டி விடுங்க? ஏன் ஊட்டி விடுறீங்கன்னா, பாட்டியோட பையன் தானே அப்பா, அதனாலதான் பாட்டி அப்பாவுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல பாட்டி, குட்டி பாப்பாக்கு தானே ஊட்டி விடுவாங்க. இப்படியா பாப்பா குட்டி பாப்பா தானே, அப்ப தனியா சாப்பிட மாட்டல்ல, அதானே அம்மா ஊட்டி விடாங்க. ஆனா அப்பா தான் பெரிய அப்பா ஆயிட்டாங்கல்ல, அப்ப ஏன் அப்பாக்கு ஊட்டி விடுவீங்க? அம்மோ, உன் அப்பா எவ்வளோ பெரிய அப்பா ஆனாலும் இந்த பாட்டிக்கு என்னைக்குமே சின்ன பாப்பா தான், அதனாலதான் பாட்டி அப்பாவுக்கு ஊட்டி விடுறேன். அது எப்படி பாட்டி பெரிய அப்பா சின்ன பாப்பா ஆக முடியும்? ரியா குட்டி, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரியா குட்டி குட்டி பாப்பா இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுவீங்க. ஆனா எவ்வளவுதான் பெரிய பொண்ணானாலும் இந்த அப்பாவுக்கு என்னைக்குமே ரியா குட்டி குட்டி பாப்பா தானே, அப்ப அப்பா என்னைக்குமே பாப்பாக்கு ஊட்டி விடுவேன்ல, அததான் சொல்றாங்க. அப்பா, அப்படின்னா பாப்பா பெரிய பாப்பா ஆயிட்டாலும் அப்பா பாப்பாக்கு ஊட்டி விடுவீங்களா? ஆமா தங்கம், நீ எவ்வளவு பெரிய பொண்ணானாலும் சரி, பாப்பா என்னைக்குமே அப்பாவுக்கு குட்டி பாப்பா தான். அப்பா என்னைக்குமே சாப்பாடு ஊட்டி விடுவேன், கதை சொல்லி தூங்க வைப்பேன். அப்பா பாப்பா பெரிய பாப்பா ஆயிட்டாலுமே என்னைக்குமே குட்டி பாப்பா தான் இல்லப்பா? ஆமாம்மோ, பாப்பா எவ்வளவு பெரிய பொண்ணானாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னைக்கு நீ குட்டி பாப்பா தான். அதே மாதிரி தான் அம்மோ, உன் அப்பா எவ்வளோ பெரிய அப்பாவானாலும் டாக்டர் ஆனாலும் உனக்கு அப்பாவானாலும் இந்த பாட்டிக்கு குட்டி பாப்பா தான், அதனால தான் அப்பாவுக்கு பாட்டி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பனா பாப்பா அப்பாக்கு குட்டி பாப்பா, அப்பா பாட்டிக்கு குட்டி பாப்பா, அப்படிதானே? அப்படியே தான், என் பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா, என் பாப்பாக்கு எல்லாம் தெரியும், தெரியுமா? ஆமா ஆமா, வாயாடி, உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? பாட்டி ஊட்டி விடும்போது அப்பா எவ்வளோ அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி நீயும் சாப்பிடுந்தா சொல்லு. எனக்கு வேண்டாம், நீங்க அப்பாக்கு ஊட்டி விடுங்க. ஏன்னா பாட்டிக்கு அப்பா தானே குட்டி பாப்பா, அதனால நீங்க அப்பாக்கு ஊட்டி விடுங்க. பாப்பா அப்பாக்கு குட்டி பாப்பா, அதனால அப்பா பாப்பாக்கு ஊட்டிடுவாங்க. சாப்பிடாம தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் கதை சொல்றா பாரு. இல்ல, அப்பா ஊட்டி தந்தா பாப்பா சாப்பிடுவேன். இப்ப அப்பா சாப்பிட்டு முடிச்சதும் பாப்பாக்கு ஊட்டி தருவேன், அப்ப பாப்பா சாப்பிடாம மட்டும் இரு. நல்லா சாப்பிடுவா, வாய் மட்டும் அடிப்பா. நீ சாப்பாடு எடுத்து ஊட்டுறதுக்கு நில்லு, அப்ப எந்த வழியா ஓடுவான்னு தெரியாது. சிரிப்பு பாரு. இந்த நீ சாப்பிடுறா. மா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணலடி, அவனுக்கு சாப்பாடு தாண்டி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதத்தாம நானும் கேக்குறேன். ரியாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா கூட பரவாயில்ல, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, இவனுக்கு போய் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு என்னைக்காவது சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கீங்களாமா நீங்க? கரெக்டா, அது நான் சொல்லுறேன். அது பாப்பா அப்பாக்கு குட்டி பாப்பா, அதனால அப்பா பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டாங்க. பாட்டிக்கு அப்பா குட்டி பாப்பா, அதனால பாட்டி அப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. என்னது குட்டி பாப்பாவா? இவனா? ஆமாண்டி, அம்மாவுக்கு நான் குட்டி பாப்பா தானே. ஆமாமா, நீ அம்மாவுக்கு குட்டி பாப்பானா என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா? ஐயோ சாரா, இந்த உண்மைதான் உனக்கு என்னைக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில அந்த உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா சாரா? மா, டேய் சும்மா இருடா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவளை வம்பிழுத்துட்டே இருக்க? பின்ன என்னம்மா, நீங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, அதுல அவளுக்கு என்ன பொறாம? எனக்கு பொறாமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வீட்லயே இல்ல, எனக்காக தான் வர. ஆனா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. நான் வீட்லயே தான் இருக்கேன், ஆனா எனக்கு என்னைக்கே சாப்பாடு ஊட்டி விடுறாங்களா? அதுக்கு தாண்டி சொல்றேன், வீட்லயே இருந்தா சாப்பாடு ஊட்டி விட மாட்டாங்க. நான் எப்படி என்னைக்காவது வரேன், அந்த மாதிரி நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிரு. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வா, அப்போ உனக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. என்னம்மா? பாருங்கம்மா இவனை. டேய், ஒரு வயசு சோறுக்காகவே என்னால கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாதுடா. சாரா, அவன் சொல்றது விளையாட்டுக்கா இருந்தாலும் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணுங்கிறது உண்மைதான். உனக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுது, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் தான். ஆமாமா, நான் நாளைக்கே மாப்பிள்ளை பக்கம் ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் இவ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி இவளுக்கு உடனே கல்யாணத்தை பண்ணி அனுப்ப முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் விட்டா இவன் நாளைக்கே என்ன கல்யாணம் பண்ணி இங்க இருந்து பேக் பண்ணாலும் பண்ணிடுவான்.
கல்யாணம் ஆனதும் எப்படி ஓடுறா பாருங்கம்மா. அவள் ஓடினாலும் இல்லைனாலும் அவளுக்கு காலேஜ் முடிஞ்சதும் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா. மா நீங்க வேற, நான் ஏதோ அவளை கிண்டல் பண்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் எல்லாம் பொறுமையா பண்ணிக்கலாமா, அவ முதல்ல படிக்கட்டும். இதுக்கு மேல அவளுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவ படிக்கட்டுமா, அதுக்கப்புறமா கல்யாணம் எல்லாம் பாத்துக்கலாம். டேய் என்னடா இப்படி சொல்ற? வயசு பொண்ணு வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். மா நீங்க நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக அவ இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டி குழந்தைன்னு அவ கஷ்டப்படணுமா? டேய் இதுல என்னடா கஷ்டம்? எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தானடா. எனக்கு வேற இல்லைனாலே உடம்பு சரியில்லை. நீ அவளை பாத்துக்கிறதுக்கு இருக்க இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தாலும் நான் நல்லா இருக்கும் போதே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்லடா. மா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க. இல்லனாலும் அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்து ரியாவை எப்படி நீங்க இப்ப வளர்க்குறீங்களோ அதே மாதிரி அவ குழந்தைங்களையும் நீங்க தூக்கி வளர்க்க தான் போறீங்க. ஆனா அதுக்காகலாம் உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லாதீங்கம்மா. கல்யாணமாகி குழந்தையானதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா நான் படிப்பு நிறுத்த வேண்டாம் படின்னு சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல சாராவோட படிப்பு நிறுத்தி நான் உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேனா? இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் சரி, சாரா இதுக்கு மேல ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவ அதை படிக்கட்டும். அவ என்ன ஆகணும்னு நினைக்கிறாளோ அது ஆகணும். அதுக்கப்புறமா தான் அவளுக்கு கல்யாணம் எல்லாம். ஐயோ சரிடா, நான் சொன்ன நீ என்ன கேட்கவா போற? என்னமோ பண்ணுங்க. டி மனசாட்சி இருக்கியா? இருக்கண்டா. நான் உன்னை விட்டு எங்க போறேன்? உன் கூட தானே இருப்பேன். இல்ல எப்பவுமே நான் கனவு கண்டுட்டு இருந்தா கலாய்ப்பியே, இன்னைக்கு சத்தத்தையே காணோம், அதான் கேட்டேன். ஆமா கலாச்சிட்டா மட்டும் நீ என்ன திருந்தவா போற? நீங்களா காதல் வந்துட்டா எங்கடா மனசாட்சி பேச்ச கேப்பீங்க? எப்படியும் நீங்க என் பேச்ச கேட்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு நான் பேசிக்கிட்டு? அதான் அமைதியா இருக்கேன். டேய் என்னடா இப்படி சொல்ற? நீ என் மனசாட்சி. என் வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணும்போது அதுக்கு நீ தான் எனக்கு நல்ல யோசனையா கொடுக்கணும். எது அந்த சைலஜா பிள்ளைய கரெக்ட் பண்றது தான் உங்க ஊர்ல நல்லதா? ஆமா பின்ன, என் வாழ்க்கையில நான் பார்த்த ஃபிகருங்கள்லயே வச்சு அழகான அம்சமான அறிவான பொண்ணுனா அது சைலஜா மட்டும் தான்டா. டேய் அப்ப பூஜா? பூஜா அழகான பொண்ணுன்னு வேணா சொல்லலாம், ஆனா அறிவான பொண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இல்லாத ஒருத்தனுக்காக இதுக்கப்புறம் நான் வேற யாரையுமே நினைக்க மாட்டேன், யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை அவனுக்காக தான் தியாகம் பண்ண போறேன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். என்னதான் அவனை உயிருக்குயிரா காதலிச்சிருந்தாலும் அவன் இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசை மாத்திக்கிட்டு வேறொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பூஜாவுக்கு அழகு இருக்கே தவிர அறிவு இருக்குதான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா ஷைலஜாக்கு அப்படி இல்ல, அழகும் அதிகமா இருக்கு, அறிவும் அதிகமா இருக்கு. டேய் பூஜாவுக்கு அறிவில்லைன்னு சொன்னதை கூட நான் ஒத்துக்குவேன், ஆனா சைலஜாக்கு அறிவு இருக்குன்னு எதை வச்சுடா சொல்ற? பின்ன இல்லையா, நானே ஒரு ஃப்ராடு, என்னையவே ஏமாத்தி என்கிட்ட இருந்தே பணத்தை வாங்கிட்டாலே, அது பின்ன புத்திசாலித்தனம் இல்லையா? டேய் அவ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லாத, நீ அவகிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லு. டேய் ரெண்டும் ஒண்ணுதான்டா. ஆக மொத்தத்துல அழகுலையும் சரி அறிவுலையும் சரி சைலஜா தான் எனக்கு பொருத்தமான ஜோடி. அவ உனக்கு ஜோடின்னு நீ சொன்னா மட்டும் பத்தாது, நீ கேடின்னு அவளுக்கு தெரிஞ்சா என்னாகும்னு யோசிச்சியா? அது எப்படி தெரியும்? அதான் நான் செல்வான்னு சொல்லி அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டனே, இதுக்கப்புறம் எப்படியும் அவளை கரெக்ட் பண்ணி அப்படியே கல்யாணத்தை முடிச்சிருவேன். கிளிப்ப டேய், கல்யாணம் வரைக்கும் யோசிச்சியே, நீ செல்வான்னு அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆனதெல்லாம் சரி, ஆனா நீ அன்பு செல்வன்கிற விஷயம் கல்யாணம் வரைக்கும் அவளுக்கு என்ன தெரியாமையேவா போயிரும்? அப்படி இந்த அன்பு தான் அந்த செல்வா, அந்த செல்வா தான் இந்த அன்புன்னு அவளுக்கு தெரிய வந்தா, அப்போ இந்த அன்புவை மட்டும் இல்லடா அந்த செல்வாவையும் சேர்த்தே வெறுத்துருவா. ஐயோ ஆமால, நான் அதை யோசிக்காம விட்டுட்டனே. நீ எப்படி யோசிப்ப? நீ தான் காதல் மூட்ல இருக்கியே. சரி காதல் விஷயத்துல மனசாட்சி பேச்ச கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இங்க பாருடா அன்பு, அவளுக்கு அந்த செல்வாவை பிடிக்கிறது முக்கியம் இல்ல, இந்த அன்புவை பிடிக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. ஆமா இவன் சொல்ற மாதிரி சைலஜாவுக்கு செல்வாவை பிடிச்சி என்ன பிரயோஜனம், அன்புவை பிடிக்கணுமே. இனிலா நீ இன்னும் தூங்கலையா? இல்ல அப்பா இப்பதானே வந்தாரு, அம்மாவும் அப்பாவும் இப்பதான் சாப்பிடுறாங்க, அதனால நான் தூங்கல. ஆதி தூங்கிட்டான், அதான் எனக்கு போர் அடிச்சுதா, அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரி சரி, அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா, இல்லனா அம்மா உன்னை தேட போறாங்க? இல்ல சொன்னேன், அன்பு மாமா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி சரி வா. ஒன்னும் பண்ணல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன்
பேயா? பேயெல்லாம் எதுவும் வராது. அப்படியே பேய் வந்தாலும் மாமாக்கு ஒன்றும் பயம் இல்ல. பேய்னா உனக்கு பயம் இல்லையா மாமா? ஏய், மாமாவை என்ன நினைச்ச? மாமா எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? மாமா ஆவியவே மூவி கூட்டிட்டு போற ஆளு. இந்த பேய்க்கெல்லாம் பயப்படுவனா? ஐயோ மாமா, உனக்கு நிஜமாவே பேய்னா பயம் இல்லையா? எனக்கெல்லாம் பயம்பா. ஐயோ நிலா, பேயினெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, சரியா? நிஜமாவா? ஆமா நிலா, இந்த உலகத்துல பேயினெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பனா இப்போ நைட் இங்க நம்ம தனியா உட்கார்ந்தா பேய் வராதா? இல்ல நிலா, வராது. அப்படி ஒண்ணு இருந்தா தானே வரும். அப்படியா? அப்ப சரி மாமா. அப்போ நமக்கு தூக்கம் வர வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். ஓ, இருக்கலாமே. மாமாக்கு இப்ப தூக்கம் வராது. ஆனா உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல, எனக்கு தூக்கமே வரல. நான் மத்தியானம் நிறைய நேரம் தூங்கிட்டேனா, அதான் எனக்கு தூக்கமே வரல மாமா. மாமா, நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது விளையாடுவோமா? விளையாடுறதா? இந்நேரத்துல என்ன நிலா விளையாடுறது? ஏ நிலா, சரி நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம். நான் ஒரு ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி தரேன். நீ அவங்ககிட்ட பேசுறியா? ஆண்டியா? யார் இது? அது யாருன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஆனா நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஃபோன் எடுத்ததும் நீ ஹலோன்னு சொல்லு. அதுக்கு அவங்க நீங்க யாருன்னு கேட்பாங்க. அப்போ ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும், சரியா? அப்படி சொன்னா? அப்படி சொன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மாமா பேசிக்குவேன். சரி. சரி, இரு, ஃபோன் பண்ணி தரேன். இது அந்த அன்பு நம்பர் போலிண்டு. அவன் நம்ம நம்பர் டெலீட் செய்ய தானே சொன்னோம். திரும்ப எதுக்கு கால் பண்றான்? நல்ல நாளை திட்டுனாலும் அவனுக்கு புத்தி வரும். ஹலோ, ஏ மிஸ்டர். ஹலோ சொல்லு. ഹലോ. അയ്യോ, ഏതോ ചെറിയ കുട്ടിയാണല്ലോ സംസാരിക്കുന്നത്. അൻപു നമ്പർ മാതിരി ഇരുന്നത്. ഹലോ, ആര്? நான் நிலா பேசுறேன்னு சொல்லு. നില പേசுறேன். നിലാന്ന് എനിക്ക് ആരെയും தெரியாதே. நீ யாருக்கு கால் பண்ண? இது என் மாமாவோட போனு. தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லு. இது மாமா போன். தெரியாம பண்ணிட்டேன். மாமாவோட போன்னு പറഞ്ഞா அப்ப அன்பு நம்பர் தான். அன்பு வீட்டில் உள்ள குழந்தையா இருக்குமா? உன்னோட மாமா பேர் என்ன? நிலா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இங்க போனை கொடு. ஐயோ கடவுளே, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வச்சிருக்க. நிலா, எதுக்காக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? நீ தான மாமா பண்ண சொன்ன. ஐயோ ஏ சுமாரு. ச்சே, இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும்னு நினைச்சேன். மறந்தே போயிட்டேன். ஹலோ. ஹலோ, சாரி, நான் உங்க நம்பரை டெலீட் பண்ண மறந்துட்டேன். என் அக்கா பொண்ணு தெரியாம இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டா. நிலா, எதுக்கு கால் பண்ண? இந்த மாதிரி ஃபோன் எடுத்து கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ பரவாயில்ல, குழந்தை தெரியாம தானே கால் பண்ணிட்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, உங்க பணத்தை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த விதத்திலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நம்பரை டெலீட் பண்ண மறந்துட்டேன். அதான் தெரியாம அக்கா பொண்ணு கூப்பிட்டுட்டா. நான் இப்பவே உங்க நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். சரி, அதொன்னும் குழப்பம் இல்லை. இவனை ரொம்ப தப்பானவன். பைசா தந்ததுக்கு அப்புறமும் கால் பண்ணி தொல்லை பண்ணுவான்னு நினைச்சோம். പക്ഷേ அவன் அப்படியெல்லாம் இல்ல போல இருக்கு. நல்லவனா இருப்பானோ? நேரமாவது வீட்டுல வயசான ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு சாப்பாடு போடணுங்கிற நினைப்பு இல்ல. இங்க வளர்ந்து கேட்டவனுக்கு உட்காந்து சோறு ஊட்டிட்டு இருக்கா. ஃபாத்தி. இக்கா. என்ன ஃபாத்தி, மணி ஆகுது, நீ சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வருவேன் நாங்க உட்காந்துருக்கேன். ஐயோ இக்கா, நேரமாயி போச்சா? நான் சரி ஷமீருக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். ஊட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ எடுத்துட்டு வரலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அதாங்க பாருங்க, சாப்பாடு இருக்கு, குழம்பு இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க இக்கா. என்ன ஃபாத்தி, என்னமோ பச்சை புளிக்கு சோறு ஊட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் துரைக்கு சாப்பாடு போட்டு கையில கொடுத்தா எடுத்து சாப்பிட மாட்டாரோ? எங்க இப்ப நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா உங்களுக்கு என்ன? சரி, உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரணும் அவ்வளவுதானே. இருங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஊட்டிக்கிறேன். இன்னும் நல்லா ஊட்டி விடு, அப்பதான் துரைக்கு இன்னும் கொஞ்சம் திமிரு அதிகமாகும். அதானே, ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தெரிஞ்சு என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டாரு. இக்கா, இப்ப அவனுக்கு என்ன திமிரு அதிகமாயிடுச்சு? நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியாது ஃபாத்தி, ஆனா அவனுக்கு நல்லா புரியும்.
டேய் என்னடா சொல்றாரு இவரு? அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் மூலமா சில ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது இவர்கிட்ட சொன்னா இவர் கோவப்படுவாருன்னு இவர்கிட்ட சொல்லல. ஆனா அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஐயோ இவ்வளவுதானா? ஏன்க்கா ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? உதவி பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான் பாத்தி. அதை தவிர நம்ம ஆஸ்பத்திரியில இருக்கும்போது பண்ணிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல. இப்பதான் ஆஸ்பத்திரி கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு. இவர் ஆஸ்பத்திரியை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு நம்பி வர்றவங்க கூட வேற ஆஸ்பத்திரிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லட்சணத்துல துரை இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கே உதவி பண்றதுக்கு வேற யாராவது வரணுங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இவருக்கு என்னமா, நான் இவரோட காசு எடுத்து உதவி பண்றதுனால தானே இப்படி சொல்றாரு. அதை நான் பாத்துக்கிறேன். இவரோட பணத்துல இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல. அந்த ஃபைல் எல்லாம் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்குவாராமா இல்ல என்ன பாத்துக்குவாருன்னு கேக்குறேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கிற 5-10 வச்சுக்கிட்டு இவர் எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் உதவி பண்ணுவாரா? அதை நான் நம்பணுமா? அது ஏன் பிரச்சனை, அதை பத்தி அவரை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. ஏதோ பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேன்னு ஒரு கொலை பண்ண வரைக்கும் பத்தாதா, இன்னும் என்ன பண்ணணும்னு காத்திருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.